ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னா, அதுக்கு என்ன இருக்கும்? சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஒரு நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, எக்ஸ்போனன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, இல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வந்தாலும் என்ன இருக்கும்? சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? இப்ப நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டாவே எப்படி இருக்கும்? நம்மளோட ஃபார்மேட் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் 0 ஒரு ஈக்குவேஷன். இதனோட சொல்யூஷன் என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -2. அவ்வளவுதான். சரிங்களா? இது ஒரு நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருக்கு. சரி, நீங்க ஆல்ரெடி லாஸ்ட் யூனிட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 2டி மேபி மைனஸ் 3டி ப்ளஸ் 2 அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணீங்க? என்னோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க. இதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருந்தது. மேபி ரெண்டு ரூட். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்குதா இல்லையா? ரைட் ஹேண்ட் எஸ் சைடு வேல்யூ இருந்தா ஹோமோஜி அதான் பிஐ சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க. ஆர் பர்டிகுலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ரைட் அவ்வளோதான். சைடில் கான்ஸ்டன்ட் ஜீரோ இருந்துச்சுன்னா. கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் தான் ஒரு நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான் டக்குன்னு வந்துருச்சு. ஒரு சிங்கிள் வேரியபிள் வச்சு இங்க டபுள் வேரியபிள் ஒன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரன் ஆகுது. அப்படிங்கிறது போது ரெண்டு பார்ட் இதுலயே ஒரு 5 6 டைப் உள்ள வந்துருது. சரிங்களா? ஓகே சார். சொல்ல முடியுதுங்களா? சரி. எஸ் சார். இப்ப பாத்தீங்கன்னா இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கேஸ். இப்ப நம்ம பார்க்கறது வந்து பிடிஇ ஈக்குவேஷனோட கேஸ். சரிங்களா? இங்க பாருங்க ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இங்க ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. இங்க எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொன்னேன், எத்தனை டிபெண்டன்ட் வேரியபிள் சொன்னேன். டிபெண்டன்ட் வேரியபிள் ஒண்ணா இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எவ்வளவு இருக்கும்? இம்பெடன்ட் டைம்ஸ்பிகேஷன் ஒன்று சொன்னேன். நான் இருந்தா x1 x2 டாட் 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 டாட்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப டிபெண்டன்ட் வேரியபிள் நிறைய இருக்குமா, இண்டிபெண்டன்ட்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நிறைய இருக்கும், டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்படின்னு இதுக்கு எத்தனை டைப் ஆஃப் கான்செப்ட் இருக்கும் அதை யோசிக்கும் போது தான் அவன் வந்து சொல்லிட்டான் கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது பிடிக்கு அப்படிங்கும்போது ஒரு 5 டைப் ஆஃப் 4 டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிக்கிறான். கரெக்டுங்களா? 4 டைப் சொல்லிக்கிறாங்க. அந்த 4 டைப் என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இங்க பார்ப்போம். சரிங்களாப்பா? ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து முடி கம்ப்ளீட் சொல்யூஷன். இது நார்மல் கான்செப்ட்ப்பா. இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன வரும்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிட்டு வரும். அங்கே என்ன ஆர்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் எலிமினேஷன் ஆஃப் that means arbitrary constant ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். involving the PDE equation. அதில் என்ன பார்த்தீங்க? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இருந்ததுன்னா ஆர்டர் எவ்வளவு? பிடி ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து எவ்வளவு? 2 1ன்னு பார்த்தீங்க. கரெக்ட்டுங்களா? அதே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மோர் தென் அதாவது 2 இருந்ததுன்னா 3 இருந்ததுன்னா அதோட ரெண்டு டைம் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே ஐடியா தான். சரிங்களா? இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகே பிடி சார். பாக்குறீங்க, செகண்ட் ஆர்டர் பிடி உங்களுக்கு இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டில உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏபிங்கிற 2 ஈக்குவேஷன் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஏபி இன்வால்வ் ஆயிட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரியாப்பா? எஸ் சார். அப்ப இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆயிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? கம்ப்ளீட் சொல்யூஷன். புரியுதுங்களா? ஓகே சார். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நல்லா பாத்துங்க. அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சம் பர்టిక్యులர் வேல்யூ. சப்போஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 5 8 அப்படின்னு வருதுன்னா அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சம் பர்టిక్యులர் வேல்யூஸ் வந்து நம்ம சொல்யூஷன் எழுதுனா that solution is called a particular solution. இது ரெண்டு புரிஞ்சதா அடுத்து போக முடியும். ரெண்டு புரிஞ்சதுங்களா இல்ல டவுட் இருக்குங்களா? ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்க. சால்வ் dou z by dou x equal to sin x. இதுக்கு சொல்யூஷன் சொல்லுப்பா அப்படின்னா ஈஸியா சொல்யூஷன் சொல்லிடலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை dou z equal to sin x into dou x. இது ரெண்டுக்கு இன்டெகிரல் பண்ணுங்க. dz equal to integral sin x into dx. கரெக்ட்டுங்களா? z is equal to minus cos x. z equal to minus cos x. cos x plus some function of y. ஏன்னா மூணு வேரியபிள்ல some function of y. இது எழுதிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் இது வந்து இன்னொரு ஃபார்மேட் இருக்குல்ல z equal to minus cos x plus c னே வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் டைப்னே வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குதுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட் சொல்யூஷன். இதை கண்டுபிடிச்சிட்டியா? சரிடா தம்பி, இது கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்னு விட்டாங்க. சரிங்களா? இந்த சொல்யூஷன் எப்ப பர்టిక్యులர் சொல்யூஷன் ஆகும்னா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. z of 0 equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னேன்? z of 2 அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? இங்க வந்து அப்ளை பண்ண போறேன். x இருக்கிறது z of 0 ன மீனிங் x equal to 0 னா z வந்து 2 னு அர்த்தம். அப்ப அப்ளை பண்ணுங்க. 2 equal to
மைனஸ் காஸ் 0 பிளஸ் சி. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப காஸ் 0 ஓட வேல்யூ 1 அப்ப 2 ஈக்குவல் டு -1 பிளஸ் சி. அப்ப என்னாச்சு? சி ஈக்குவல் டு 3. சி ஈக்குவல் டு 3. இது சரிங்களா? வந்து பர்ட்டிகுலர் சொல்யூஷன். பர்ட்டிகுலர் சொல்யூஷன். கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணுவேன்? இங்க அப்ளை பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும்? z z ஈக்குவல் டு minus cos x cos plus x 3. plus 3. அப்ப சிங்கிற வேரியபிள் அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிருச்சா? அப்ப அந்த மாதிரி எலிமினேட் ஆகி ஃபைண்ட் அவுட் பண்ற கான்ஸ்டன்ட் பேர் தான் வந்து கான்செப்ட் பேர் தான் வந்து சொல்யூஷன் பேர் தான் வந்து என்னது? பர்ட்டிகுலர் சொல்யூஷன். அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்க்கு வந்து பர்ட்டிகுலரா ஒரு வேல்யூ எழுதி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போட முடியுதுன்னா அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் கால்ட் எ பர்ட்டிகுலர் சொல்யூஷன். ஓகே சார். இந்த ரெண்டுக்குள்ள லிங்க் முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? சார். சரி, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வேற கான்செப்ட். இது ரெண்டு நார்மல். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் வர கான்செப்ட். இது வெறும் வேரியபிள் கான்ஸ்டன்ட்டோட இது. இன்னமேட்டு வரதெல்லாம் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். மீதி ரெண்டும். ஜெனரல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாத்துங்க. ஜெனரல் சொல்யூஷன் வந்து சப்போஸ் நம்ம கையில வந்து f ஆஃப் x, y, z, p, q அப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறத, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறத இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. x, y, z, a, b ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுல bங்கிற ஒரு வேரியபிள் இருக்குதுல்ல, கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த bங்கிற கான்ஸ்டன்ட் டேர்முக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க? b ஈக்குவல் டு g ஆஃப் a ன்னு ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்னா, ஈக்குவல் டு 0 போட்டேன்னா bக்கு ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? bக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது இன் டெர்ம்ஸ் ஆஃப் g ஆஃப் a ல எழுதிக்கங்கறாங்க. அது எழுதுற பின்னாடி என்ன பண்ண சொல்றாங்க? அந்த பைங்கிற கான்செப்ட் என்ன ஆகும்? பை ஈக்குவல் டு x, y, z, a, g ஆஃப் a ன்னு கிடைக்கும். a, g ஆஃப் a ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0 ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூஸ் என்ன பண்ண சொல்றாங்க? again differentiation with respect to a க்கு பண்ண சொல்றாங்க. differentiation with respect to a. differentiation with respect to a equal to 0 ன்னு கண்டுபிடிச்சிட்டு அத நீங்க சால்வ் பண்ண வேணும். இதையும் இங்க given that இந்த ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களா? இது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் போடும்போது தான் புரியும். ஜஸ்ட் ஐடியா நான் வச்சுங்க. ஜெனரல் சொல்யூஷன் கேட்டாலும் என்ன பண்ண போறீங்க? b replaced by g of a ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணுவீங்க? இந்த பை இருக்கிற இடத்துல p இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த p இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்றீங்க. அப்படி சால்வ் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் சொல்யூஷன் இஸ் கால்ட் எ ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களாமா? இது ப்ராப்ளம் போடும்போது புரியும். ப்ராப்ளம் போடும்போது நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதுவும் சிங்குலர் சொல்யூஷனும். சரிங்களா? ஓகே சார். சிங்குலர் சொல்யூஷன் அதே ஐடியா தான். பட் என்ன சொல்றாங்க பாத்துங்க. சிங்குலர் சொல்யூஷனும் அதே தான். பை ஆஃப் x, y, z, a, b ஈக்குவல் டு 0 ன்னு இருக்கும். பட் என்னங்கறாங்க? இங்க ஜெனரல் சொல்யூஷன் b ரீப்ளேஸ் பை g ஆஃப் a. பட் இங்க என்ன சொல்றாங்க? டோ பை பை டோ a வேல்யூ கண்டுபிடி. டோ பை 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 டோ b வேல்யூ கண்டுபிடி. ஈக்குவல் டு 0 போடு. இது ரெண்டையும் சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணா உனக்கு ab ஓட வேல்யூ கிடைக்கும். அத கண்டிச்சு நீ கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னங்கறாங்க? சிங்குலர் சொல்யூஷன். சரிங்களாமா? ஜெனரல் சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க? b ரீப்ளேஸ் பை g ஆஃப் a கண்டுபிடிச்சிட்டு போடுவீங்க. பட் இங்க என்னது? டோ பை பை டோ a ஈக்குவல் டு 0 போடணும். டோ பை 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 டோ b ஈக்குவல் டு 0 போடணும். இந்த கான்செப்ட் இப்ப நான் வச்சுக்க ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் பண்ணலாம். சரியாப்பா? ஓகே சார். இது அப்ப டைப் ஆஃப் சொல்யூஷன். இப்ப கம்ப்ளீட் சொல்யூஷன், பர்ட்டிகுலர் சொல்யூஷன் எக்ஸாக்ட்டா புரிஞ்சிருப்பீங்க. சென்ட்ரல் சொல்யூஷன், சிங்குலர் சொல்யூஷன் மட்டும் நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். as per டெஃபினிஷன் படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார்.